ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் உங்கள் தனுஷா. அடா 247 தமிழுக்காக இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 1 உடைய 2026ல எக்ஸாம் வரப்போகுது, கரெக்டா? ஸோ அதுக்கு என்ன புக்ஸ் படிக்கணும், ஸோ வாட் இஸ் த புக் லிஸ்ட் ஃபார் திஸ் எக்ஸாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த பெஸ்ட் புக்ஸ் ஆக்சுவலி இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சொல்லுவேன், நீங்கள் ஃபுல்லாக கவனிங்க, ஓகே? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக ஜென்ரலி என்னென்ன புக்ஸ் பார்க்கணும் அப்படின்றது சொல்லுவேன். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் சொல்லுவேன். கடைசியாக ஒரு போனஸாக உங்களுக்கு ஒரு டிப் வச்சுருக்கேன், அதை வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஓகே? ஸோ ஆஸ் பர் நம்மளோட ஆனுவல் கேலண்டர் படி உங்களுக்கு ஜூன் 23 நோட்டிஃபிகேஷன் வருது, கரெக்டா? அதுக்கப்புறம் செப்டம்பர் 6 உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ செப்டம்பர் 6னா உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குது? கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் இந்த மாதத்தை ஒரு விட்டுருங்க, இந்த ஒரு 3 நாள் தான் இருக்குது. இது மட்டுமே எடுத்தாலே உங்களுக்கு 8 மாதம் இருக்குது. ஸோ 8 மாதத்தில் செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓகே? உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணோம்னாலுமே இந்த டைம் உங்களுக்கு போதும், ஓகே? எஸ். அடுத்தது ஸோ இதில் பாருங்கள். ஸோ இதில் புக் லிஸ்ட் அப்படின்னு எடுத்தோம்னா பேசிக் புக்ஸ், ஓகே? ஸோ இந்த பேசிக் புக்ஸில் ஸ்கூல் புக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக முக்கியம். ஸோ 2 லெவல் ஆஃப் புக்ஸ் இருக்குது, ஒன்று பேசிக் புக்ஸ், இன்னொன்று அட்வான்ஸ்டு புக்ஸ். ஸோ அதில் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் பார்க்கணும், சரிங்களா? 6th-லேருந்து 12th வரைக்கும் எஸ்எஸ் புக்ஸ் படிக்கணும், எல்லாமே படிக்கணும் 6th-லேருந்து 12th வரைக்கும். அது இல்லாமல் 6th-லேருந்து 10th வரைக்கும் சயின்ஸ் புக் பார்க்கணும். இல்லை மேம் என்னால் இது ஃபுல்லாக பார்க்க முடியாது அப்படின்னா 9th and 10th மட்டும் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேயா? ஸோ 9th and 10th ஸ்டாண்டர்டாவது ஃபுல்லாக பாருங்கள். இதுவும் என்னால் பண்ண முடியல அப்படின்னா விஜய் சார் விஜய் சார் நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் போட்டிருக்காரு, அதை நீங்கள் பார்க்கலாம், ஓகேயா? அது வந்து அங்கேயும் இங்கேயும் அன்ஆர்கனைஸ்டாக இருக்குன்னா நம்ம அடாவில் நம்ம கோர்சஸே வச்சுருக்கோம், நீங்கள் அதில் கூட பார்க்கலாம், ஓகே? அடுத்தது இது இல்லாமல் அட்வான்ஸ்டு புக்ஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ஒரு அட்வான்ஸ்டு புக், ஓகேயா? நான் பாலிட்டிக் வந்து லக்ஷ்மிகாந்தும் படிப்பேன், டிடி பாஷும் படிப்பேன், எல்லாமே படிப்பேன் அப்படின்னு பண்ணக்கூடாது, ஏதாவது ஒன்று தான் படிக்கணும். அதே மாதிரி தான் உங்களுடைய எக்கானமிக்கும். சங்கர் கணேஷ் இருக்குது, ரமேஷ் சிங் இருக்குது, நான் எல்லாமே ஸ்ரீராம் இருக்குது, எல்லாத்தையும் நான் படிப்பேன்னு இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று படிக்க போதும். குரூப் 1க்கு இது போதும், ஓகே? யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க, நான் சொல்கிற புக்ஸ் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இருக்கிற புக்ஸ் தான் நான் சொல்கிறேன். அடுத்தது வேல்யூ அடிஷன், இதில் எல்லாம் இல்லை மேம் இந்த டாபிக் நான் எங்கே பண்ணுறதுன்னா கூகுள் பண்ணுங்கள் போதும், ஓகே? என்ன டாப்பிக்கோ அந்த டாபிக் கூட வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். அப்பையும் அந்த டாபிக் வரலை அப்படின்னா கூட வந்து யூபிஎஸ்சி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த டாபிக் இருக்கும், ஓகே மேம்? இந்த புக்ஸ் எல்லாம் ஓகே. இப்போ நான் எப்படி இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல, அப்போ நான் என்ன பண்ணுறது? சிலபஸ், ஓகேயா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இது ரெண்டும் தான் உங்களுக்கு வந்து ஒரு பொக்கிஷமாக நீங்கள் பார்க்கலாம், ஓகேயா? இது பண்ணுமா அது பண்ணுமான்னு நீங்கள் வீடியோஸ் கூட, நாங்கள் போடுற வீடியோஸ் கூட நீங்கள் பார்க்கவே தேவையில்லை, ஓகேயா? ஸோ பார்க்கவே தேவையில்லைன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் இதில் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கணும், ஓகே? அதை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ்னால் என்ன மேம்? அதில் சிலபஸில் எதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி, என்ன சப்ஜெக்டில் என்ன டாபிக் கேட்டிருக்காங்க, ஓகே? ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுக்கணும், எங்கேருந்து கேட்டிருக்காங்க கொஷின்ஸ், என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, மேட்ச் இட்டா, அசர்ஷன் ரீசனிங்கா, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினா, க்ரோனாலஜியா, என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இல்லை ஒன்லைனரா, எல்லாத்தையும் பார்க்கணும். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சிலபஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ரொம்ப முக்கியம், ஓகே? அடுத்தது இப்போ ஜென்ரலாக என்னென்ன புக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம், ஓகே? ஸோ இது ப்ரிலிம்ஸ் சிலபஸ் தான், ஆனால் மெயின்ஸுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். மெயின்ஸில் எக்ஸ்ட்ராவாக எத்திக்ஸ், சோஷியல் இஷ்யூஸ் அதெல்லாம் வரும். எத்திக்ஸ்க்கு நீங்கள் என்ன புக் வேணாலும் படிக்கலாம், ஓகே? ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் கூட புக் போட்டிருக்காரு, அதை படிக்கலாம், இல்லை லெக்சிகன் படிக்கலாம். ஆர் சோஷியல் இஷ்யூஸ்னால் ஐ திங்க் ராம் அஹூஜா, அது படிக்கலாம், ஓகே? தென் ஐம் நாட் ஷுர் அபவுட் தி நேம், ஐ திங்க் ராம் அஹூஜா அப்படின்னு தான் வரும்னு நினைக்கிறேன், ஓகே? தென் இது இல்லாமல் மெயின்ஸுக்கு அண்ட் ப்ரிலிம்ஸுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து படிக்கிறீங்க அப்படின்னா என்ன புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு
ஜென்ரல் சயின்ஸ். இது 9th 10th சயின்ஸ் புக்கும், இது கூட கரண்ட் அஃபேர்ஸும். இது ரெண்டுமே இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுக்கும் ஒன்று தான். ஓகே. ஸோ 9th and 10th இந்த ஜென்ரல் சயின்ஸ்ன்னு இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா. இது வந்து ஸ்கூல் புக்ஸ் 6th-லேருந்து 12th வரைக்கும் எஸ்எஸ் புக்ஸில் இருக்கிற ஜியாகிரஃபி கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அதை முடிச்சிருங்க. இது கூட அட்லஸ். ஓகேயா? அட்லஸ் என்ன அட்லஸ் வேணா இருக்கலாம். ஆக்ஸ்ஃபோர்ட் அட்லஸாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த அட்லஸ் ஆகும், கேம்பிரிட்ஜ் அட்லஸா, எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் அடுத்தது இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரி. இதில் 3 பார்ட் வரும். ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி. இந்த மாதிரி 3 ஹிஸ்ட்ரி வரும். ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரினா ஸ்டோனேஜ்லேருந்து, கற்காலத்துலேருந்து படிப்பீங்க. மெடிவல் ஹிஸ்ட்ரினா இந்த முகல்ஸ், டெல்லி சுல்தனேட், விஜயநகர் எம்பையர், அதெல்லாம் படிப்பீங்க. இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அதுதான் மாடர்ன் இந்தியாவில் வரும். மாடர்ன் இந்தியாவில் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்ன்றது 1857லேருந்து வரும். ஆனால் இதில் நீங்கள் படிக்கிறது என்ன பண்ணுவீங்கன்னா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், யூரோப்பியர்கள் இந்தியாவுக்குள்ளே வர்றதுலேருந்து எல்லாமே இதில் படிப்பீங்க. ஓகேயா? ஸோ அடுத்தது இதுக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு டாக்டர் ஜி வெங்கடேஷன் அவர் இருக்கிற புக் யூஸ் பண்ணலாம். தமிழ் மீடியமும் அதே புக்கு தான். இன்னொன்று இங்கிலீஷ் மீடியம் இன்னுமே ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன்ஸ் உடைய பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா. இது வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸும் படிக்கிற ஒரு புக்கு. அதை நீங்கள் படிக்கலாம். இல்லை இது வந்து 25 கொஷின்ஸ். அடுத்தது இந்தியன் பாலிட்டி. இது வந்து ஒரு 40 கொஷின்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் புக்ஸில் ஏன்ஷியன்ட் மெடிவல்ஸ் அதெல்லாம் படிப்பீங்க. ஓகே, அது முக்கியம். ஏன்ஷியன்ட் மெடிவல் பார்ட்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் படிப்பீங்க. அண்ட் அது போதும். இன்னும் எனக்கு பத்தலை மேம், நான் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினைக்கிறேன் மேம் அப்படின்னா யூ கேன் ஸ்டடி என்சிஆர்டி. ஓகே, என்சிஆர்டியில் இருக்கிறத கூட நீங்கள் படிக்கலாம். ஆனால் இதுவே ஜாஸ்தியாக இருக்கும். 11th 12th புக்கில் வந்து இதுவே ஜாஸ்தியாக தான் இருக்கும். 11th புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்ஷியன்ட் மெடிவல் தான். 12th புக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாடர்ன் இந்தியா தான். அதனால் இதுவே உங்களுக்கு கரெக்டாக ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அதை மட்டும் பாருங்கள். அடுத்தது இந்தியன் பாலிட்டி. இது ஒரு 40 கொஷின்ஸ். இது எங்கேருந்து கேட்பாங்க? லக்ஷ்மிகாந்த் ஸ்கூல் புக்ஸ். இதுனா இந்த புக்கை மட்டும் படிக்கக்கூடாது, நான் ஸ்கூல் புக்ஸ் கூட இதையும் படிக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, லக்ஷ்மிகாந்த் புக் படிக்கணும். ஓகே, ஸோ லக்ஷ்மிகாந்த் அவர்கள் எழுதிய இந்தியன் பாலிட்டி புக். அதே தமிழ் மீடியம்னா பிரகதீஷன் பப்ளிகேஷன், பிரகதீஷன் பப்ளிகேஷன்ஸ், ஐ ஃபர்காட் தி நேம், அவங்களது வந்து யூ கேன் யூஸ். ஓகே, தென் அடுத்தது இந்தியன் எக்கானமி. இதில் வந்து சங்கர் கணேஷ் கருப்பையா ஆர் ரமேஷ் சிங். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது எய்தர் ரமேஷ் சிங் ஆர் ஸ்ரீராம் ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு இவங்களோட புக் இருக்குது. அந்த புக் கூட யூஸ் பண்ணலாம். ஆர் சங்கர் கணேஷ் கருப்பையா கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸுக்கு சங்கர் கணேஷ் கருப்பையா அவர்களுடைய ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவரோடது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸுக்கு மேம் இல்லை மேம் எனக்கு வந்து ஹோலிஸ்டிக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் ப்ரிஃபர் ரமேஷ் சிங் ஆர் ஸ்ரீராம். ஓகே, தென் தமிழ் மீடியமுக்கு சங்கர் கணேஷ் கருப்பையா புக் அவர் தான். தென் இல்லைன்னா பிரத்யோக தர்பான் அந்த புக் யூஸ் பண்ணலாம். தென் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து ஏதாவது ஒரு கைடு வாங்கிக்கோங்க. ஓகேயா, எனி கைடு வுட் டூ, எது வேணாலும். ஓகே, இது கூட கரண்ட் அஃபேர்ஸ், அஃப்கோர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், எல்லாத்துக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம். ஆனால் பாலிட்டிக்கு எக்கானமிக்கு எஸ்பெஷலி முக்கியம். ஓகே, ஸோ இந்த எக்கானமியில் நம்ம பாலிட்டிக் எக்கானமி கலந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே அது வரும். ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் பற்றி ஆர் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு எல்லாமே, இது எல்லாமே நீங்கள் எங்கே படிக்கலாம் அப்படின்னா
ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ப்ரொஃபஸர் ஜே தர்மராஜ், அதே தான் தமிழ் மீடியம்லேயும் பார்க்குறது. தென் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு டாக்டர் ஜி வெங்கடேஷன். இதில் ஏதாவது ஒன்று படிங்க, இது இல்லாமல் ஸ்கூல் புக்ஸ் படிப்பீங்க. அடுத்தது ஸோ தமிழக வரலாறு அப்படின்னு ப்ரொஃபஸர் ஜே தர்மராஜ் அவர் கொண்டு வந்தார். இது நவீன தமிழ்நாட்டின் வரலாறு அப்படின்னு டாக்டர் ஜி வெங்கடேஷ் அவர் கொண்டு வர்றார். அடுத்தது தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் அப்படின்னு கே பிள்ளை. இல்லை தமிழர் நாகரிகமும் பண்பாடும் அப்படின்னு தட்சணாமூர்த்தி. ஓகேண்ணா. ஆப்டிடியூட் அப்படின்னா நீங்கள் ஆர்எஸ் அகர்வால் இல்லை அது கூட சால்வ் பண்ணலாம், இல்லை அருண் சர்மா. எல்லா புக்கும் ஒரே மாதிரி தான், பேசிக்ஸ் எல்லாம் அதில் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறையா டெஸ்ட்டு போடுங்க. நீங்கள் டெஸ்ட்டு நிறையா போட்டு பார்க்கணுன்னா நம்ம அடாவில் டெஸ்ட்டு ப்ரைம்னு இருக்குது, எல்லா எக்ஸாமுடைய டெஸ்ட்டும் அதில் இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1னா குரூப் 1 மட்டும் எழுதணுன்றது அவசியம் இல்லை, அதில் குரூப் 2 உடைய டெஸ்ட்டும் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது இல்லாமல் தமிழ் மீடியம்னா கணியன் புக்கு, அது கூட கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும் டெஸ்ட்டில். கரண்ட் அஃபேர்ஸ் இது என்ன பண்ணலாம், இது வந்து ஹிந்துவில் இந்த ஹிந்து அதில் படிக்கலாம். கூட வந்து நீங்கள் எனி மந்த்லி கம்பைலேஷன் நம்ம அடாலையும் கம்பைலேஷன் போடுறாங்க, இது இல்லாமல் மற்ற அகாடமிஸ்லேயும் கம்பைலேஷன்ஸ் போடுறாங்க. ஓகே, உங்களுக்கு எது தோதுவாக இருக்கோ அதை படிக்கணும். ஓகே, அடாவில் வந்து அடாபீடியான்னு இருக்குது. இது இல்லாமல் ஆஷிக் சார் வந்து மந்த் ஆன் மந்த் கம்பைலேஷனும் கொடுப்பார். ஓகே, நம்ம அடாவில் ஆஷிக் சார் இருக்கார், அவருடைய பேஜில் ஆஷிக் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் உங்களுக்கு பார்க்கலாம். தென் அடுத்தது தினமணி ஆர் ஹிந்து அப்படின்றது தமிழ் மீடியம் படிக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, மோஸ்ட்டாக எல்லாமே கவர் பண்ணிட்டேன், எல்லா சப்ஜெக்டும் இருக்குது. எஸ், ஸோ தட் இஸ் ஆல். இதில் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் லாஸ்ட்டு 3 இயர்ஸும், அது இல்லாமல் உங்களுடைய சிலபஸ். ஓகேயா, குரூப் 1 சிலபஸ் சிங்கிள் சைடில் பிரிண்ட் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் டபுள் சைடில் சின்னதாகவோ எப்படி வேணாலும் பிரிண்ட் போட்டு நீங்கள் டெய்லி பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு இதில் வச்சுக்கோங்க. ஓகேயா, ஈஸியாக இருக்கும் அப்போ தான். ஸோ தட் இஸ் ஆல் இந்த செஷன். நம்ம புக் லிஸ்ட் சொல்கிறது. அண்ட் இது இல்லாமல் ஒரு போனஸ் இருக்குது, நீங்கள் எதை வந்து ஃபோக்கஸ் ஏரியா பண்ணணும், ப்ரையாரிட்டி 1, ப்ரையாரிட்டி 2, ப்ரையாரிட்டி 3, இது எல்லாத்தையும் சொல்லுவேன் இப்போ. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிசிக்காக சிறகுகள்ன்ற பேட்ச் ஆல்ரெடி நவம்பர் 29 ஸ்டார்ட் பண்ணி அது வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் சிறகுகள் 2.0 அதாவது நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஜான்வரி 20 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஜான்வரி 20 அன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்க YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் இன்னைக்கு அதாவது டிசம்பர் 27 வந்து we are going to start சிந்தனை பேட்ச். ஸோ இந்த சிந்தனை பேட்ச்க்கு வந்து we are giving ஃப்ரீ ஓரியன்டேஷன்ஸ். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் ஃப்ரீயாக இதை அட்டன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி வந்து நம்ம அடா ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு பேஜ்லேயே நம்மளோட ஓரியன்டேஷன் தான் வரும், அதுலேருந்து பார்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம கீழேயே லிங்க் ப்ளேஸ் பண்ணியிருப்போம், அதை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். மறந்துட்டேன். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ப்ரையாரிட்டி, அதாவது எவ்வளோ கொஷின்ஸ் ஜாஸ்தி எதில் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படிக்கணும், அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி படிங்க, தென் அப்புறம் இந்தியன் எக்கானமி, அப்புறம் ஆப்டிடியூட். இது மட்டும் ஃபஸ்ட்டு எப்பயுமே படிச்சிருங்க. இது எந்த ஆர்டரில் வேணால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது கூட இன்னொரு சப்ஜெக்ட் தினமும் படிக்கணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்டில் ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், ஓகே, 1857லேருந்து 1947 வரைக்கும் இந்தியா, ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாமே நீங்கள் இந்த சப்ஜெக்ட் தினமும் இருக்கணும். அது கூட ஏதாவது ஒன்று இதில் படிக்கணும். இதெல்லாம் டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடும். இது மட்டும் கொஞ்சம் இழுக்கும். ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் போர்ஷனும் ட்ரை பண்ணுவீங்க, நிறையா மார்க் வர்றதையும் படிச்சுட்டு இருப்பீங்க. அது இல்லாமல் ஈஸியானது முடிக்கிறப்போ கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸும் ஜென்ரல் சயின்ஸும் படித்தே ஆகணும். கடைசியாக இருக்குன்றக்காக அது படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா எதையும் விடாமல் இருக்கணும். ஏன்னா ஒரு அட்டம்ப்டில் ஐ லாஸ்ட் மை என்ன சொல்கிறது, ப்ரிலிம்ஸ்லேயே போனது 2 கொஷினில் போச்சு. ஓகே,
ரெண்டே கொஷினில் போச்சு. ஸோ ஐ ஆம் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஒய் யூ ஷுட் நாட் டூ தட். ஓகே, ஸோ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஸோ இதனால தான் எனக்கு வந்து கிளியர் ஆகலை. ஸோ சயின்ஸை அந்த டைமில் நான் வெறும் இது மட்டுமே கம்பைலேஷன்ஸ் மட்டுமே படிச்சுட்டு போனேன். ஸோ தட் வாஸ் மை மிஸ்டேக். ஓகே, அந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த சப்ஜெக்ட்ஸ் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் இந்த சப்ஜெக்ட் எனக்கு மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ என்ன சொல்கிறது, இந்த இடத்துல வந்து ஒரு அட்டெம்ப்ட் நான் போனது காரணம், எஸ் அஃப்கோர்ஸ் நான் அதுக்கு அடுத்தது எழுதுனேன், ஆனால் அது போனது எனக்கு ஒரு பெயின்ஃபுல்லான விஷயந்தான். ஓகே, ஸோ எஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தட் இஸ் ஆல். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் யூ கேன் காண்டாக்ட் மீ இன் மை இன்ஸ்டாகிராம் தனுஷா டாக்ஸ்ன்றது. இது இல்லாமல் நம்ம அடாவுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம், இது இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் இருக்கும், அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக டவுட் இருக்குன்னா இந்த நம்பரும் காண்டாக்ட் பண்ணலாம், ஆர் நீங்கள் என்னையும் கூட காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேயா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆஃபரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஜாயின் பண்ணோம்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓகே, ADA 247 சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் வர ஃபர்ஸ்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஆல் கோர்சஸில் ஸ்டேட் எக்ஸாம் செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிசி. ஸோ இதில் குரூப் 2 ஜாயின் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஸோ குரூப் 2 கிளிக் பண்ணி இங்கே வந்து 3332 இருக்குது. அது இப்போ கிறிஸ்மஸ் ஆஃபர் போயிட்டு இருந்தனால இந்த கோடு இருக்குது. இப்போ கிறிஸ்மஸ் ஆஃபர் சீக்கிரம் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஐ டோன்ட் நோ வெதர் யூ வில் கெட் தட். ஸோ இது இருக்கும்போது இருந்ததுன்னா டக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா டபுள் வேலிடிட்டியோடு இருக்கும். ஸோ இங்கே வந்து YT03 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணுங்கள். 800 rupees வந்து இதில் எக்ஸ்மஸ் ஆஃபர்னு இருக்கும். அதே வந்து 899. ஓகே, ஸோ உங்களுக்கு 900 rupees ஆஃபரோட நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்கும் அப்படின்னா யூ கேன் கிளிக் ஹியர். ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்டடி பிளான்னு இருக்கும். இங்கே இருக்கா, இந்த ஸ்டடி பிளான் கிளிக் பண்ணி வேர் இஸ் தட் ஸ்டடி பிளான் என்னாச்சு? ஓகே ஓகே, இந்த ஸ்டடி பிளான் கிளிக் பண்ணி யூ கேன் சி என்னென்ன கிளாஸ் எப்பப்போ ஆரம்பிக்குது எல்லாமே. ஓகேயா, ஒரு நாளைக்கு பின்னாடி போக போக 4-5 கிளாஸ்லாம் வரும். முன்னாடி ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் இருக்கிறப்பவே நீங்கள் நிறையா முடிச்சு வச்சுக்கோங்க. ஓகேயா, ஸோ அந்த மாதிரி யூ கேன் ப்ரிப்பேர். ஸோ மறந்துடாதீங்க, ஆஃபர் கோட் YT03 அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.